வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நல்லா இருக்கேன். என்ன இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னா, பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சலான்னு வந்திருக்கேன். நம்மள்ட்ட லேஸ் வாங்குறது தான் காசு இல்லை. சரி, பொட்டேட்டோ சிப்ஸ் நம்மளே மேக் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம், எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு இன்றைக்கி வந்திருக்கேன். வாங்க நம்ம போய் பொட்டேட்டோ சிப்ஸ் செய்யலாம். நம்ம உருளைக்கிழங்க முதல்ல மேலே இருக்க தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். அப்புறமேலுக்கு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கு லேஸ்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனால் விலை தான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். 4 நாள் தான் வச்சு கொடுப்பாங்க. அதனால தான் நம்மளே இன்றைக்கி பொட்டேட்டோ சிப்ஸ் செஞ்சிடலான்னு வந்திருக்கேன். வீடியோவிலே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போட்டுருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. பெல் ஐக்கான் வரும், அதில் மணி அடிக்கிற மாதிரி இருக்கும், சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோவிலே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. நண்பர்களே, உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கிட்டாச்சு. இனிமேல் நம்ம அடுப்பை கொளுத்தி எண்ணெய் காய வச்சு அதுலேயே அப்படியே சீவி விட்டு பொட்டேட்டோ சிப்ஸ் மேக் பண்ண வேண்டியதான். வாங்க போய் அடுப்பை கொளுத்துவோம். நண்பர்களே, அடுப்பை கொளுத்தியாச்சு. இனிமேல் இருப்பு சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி பொட்டேட்டோ நல்லா சீவி விட்டு வெந்தோடனே எடுக்க வேண்டியதான். வாங்க இப்போ சட்டியை வச்சுக்கலாம். நண்பர்களே, எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் உருளைக்கிழங்கு சீவி விட்டுக்கலாம். நண்பர்களே, இப்போ ஒரு 4 நிமிஷம் இருக்கும். நல்லா அப்படியே அதிலே இதமான அனல்லே வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே விட்டோம்னா கருவிடும், அப்புறம் சாப்பிட்றப்ப ஒரு மாதிரி நல்லா இருக்காது. எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அழகாக பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள். இதில் நிறைய ஈரப்பதம் இருக்கோமா, அப்படியே போய் பிடிச்சிக்குது. நல்லா ஷார்ப்பாக இருக்குது. கையை விட்டோம்னா அவ்வளோதானா இருக்குது. ஈரம் அதிகமாக இருக்கும், என்னால் இதுக்கு மேலே சீவ முடியல.
நண்பர்களே, நம்ம இப்போ வந்து லேஸ் செஞ்சு முடிச்சிட்டோம். ஹோம்மேட் லேஸ் இது. சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா முறுமுறுப்பாக செம்மையாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. நான் ஒரு 1/4 கிலோ உருளைக்கிழங்குல இவ்வளோ செஞ்சுருக்கேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குது. ஓகே, டாட்டா. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நாங்கள் நீங்கள் ஒரு லேஸ் சாப்பிடுங்க. சாப்பிட முடியாது, கோச்சிக்காதீங்க. உங்களுக்கு பதிலாக நான் சாப்பிட்டுக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. டாட்டா.